இந்தியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லைன்னு சொல்லிட்டு 1990s வரைக்கும் பல நாடுகள் இந்தியாவை அழிச்சிருவோம்னு பல த்ரெட்ஸ் கொடுத்தாங்க. ஆனா அப்படி வந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுத்தவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இன்னைக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஃபுல்லா பாருங்க. 100 days untold ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு டே 4. 1974ல இந்தியால நியூக்ளியர் டெஸ்ட் நடக்குது. ஆனா அது மத்த நாடு அழிக்கிற அளவுக்கு டிசைன் பண்ணல. ஆனா 1998ல த ஹிஸ்டரி கிரியேட்ஸ். அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் நம்மள மிரட்டுற இந்த மொத்த உலகத்துக்கும் ஹிந்தியான யாருன்னு காமிக்கிற அந்த பொறுப்பை அப்துல் கலாம் கிட்ட ஒப்படைக்கிறார். 1991 ராமேஸ்வரம்ல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த இவரு சின்ன வயசுல நியூஸ் பேப்பர் போட்டு தான் தன் குடும்பத்துக்கு சப்போர்ட்டே பண்றாரு. ஆனா அவர்கிட்ட இந்த கனவு, ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் இந்தியாவோட டாப் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்டா மாத்துச்சு. 1998 ராஜஸ்தான்ல இந்தியாவோட நியூக்ளியர் டெஸ்ட் மறுபடியும் நடந்துச்சு. அதுல இருந்து அந்த ஷாக் வேவ்ஸ் சைனா, பாகிஸ்தான் வரைக்கும் ரீச் ஆச்சு. பக்கத்து நாடுகள் எல்லாம் இந்தியாவில என்ன நடக்குமான்னு கேட்ட கேள்விக்கு அடுத்த நாள் இந்தியால இருந்து பதில் சொல்றாங்க, அப்துல் கலாம் தயாரிச்ச அணு ஆயுதத்தை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த விஷயத்தை கேட்டு சைனா மட்டும் இல்ல, மொத்த உலகமும் அதிர்ந்து போச்சு. இன்னைக்கு பல நாடுகள் இந்தியாவை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் அப்துல் கலாமோட அந்த கண்டுபிடிப்பு தான். அவர் சொன்ன ஒரு விஷயம், நீ வந்த இடம் வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா நீ காண்ற கனவு என்னைக்கும் பெருசா தான் இருக்கணும் அப்படின்னாரு. ராமேஸ்வரம்ல நியூஸ் பேப்பர் போட்ட ஒரு பையனால இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்த முடியும்னா வாட் அபவுட் யூ? அண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ண அன்டோல்ட் ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.